82 நாளுக்கு அப்புறம் விஜயமங்கலத்துல விஜய் அண்ணாவோட விஜயத்தை மக்கள் பிரம்மாண்டமா வரவேற்று 57 ஸ்கொயர் ஃபீட்டா கட்டத்தை கட்டி கட்டம் கட்டி மக்களை திட்டம் போட்டு பார்த்திருக்கோம். தளபதி நம்ம விஜய் அண்ணா மக்கள் மன்னன் நம்ம அண்ணன். ஆமாங்க, இன்று ஈரோடு விஜயமங்கலமே அப்படியே கலகலத்து போச்சுங்க. மஞ்சள் ஆரம்பிச்சாரு, மஞ்சள் மஞ்சள் மஞ்சள்னு ஆரம்பிச்சாரு விஜய் அண்ணா. அப்படியே மங்களகரமா ஆரம்பிச்சாரு. நம்ம கொடியில இருக்கிற மஞ்சளை பத்தி சொன்னாரு, நம்ம பெண்களை பத்தி சொன்னாரு, நம்ம தாய்மார்களை பத்தி சொன்னாரு, நம்ம தாய்களை பத்தி சொன்னாரு. அப்படின்னு நம்ம சொல்லணும். 82 நாள் கழிச்சு என்னோட அண்ணன் தளபதி மன்னன் இந்த டிவிகேயின் தலைவர் தளபதி அவர்கள் புரட்சிகரமா வந்து ஈரோட்ல பேசி இருக்கிறாரு. மக்கள் வெள்ளத்துல அவரை திணறடிச்சிருக்காங்க. என்னோட தங்கைகளும் என்னோட அக்காமார்களும் என்னோட தாய்மார்களும் அவரை பார்த்து ரசிச்ச ரசிப்பு அப்படி இருந்துச்சுங்க. காளிங்கராய அணைய பத்தி சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தயிர் வித்து மோறு வித்து காசை வச்சு ஒரு பாம்பு வந்து அதுக்கு துணை இருந்து அதன் மூலியமா விஞ்ஞானம் இல்லாத காலத்திலே அணையெல்லாம் கட்டி வச்சாங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் இருக்கிற காலத்துல நீங்க சொன்னீர்களே செஞ்சீங்களா 103 அதாவது 103வது இதுல சட்டத்துல சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு அண்ணன் வெளுத்து வாங்கினாருங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் ஈரோடு நம்ம தந்தை பெரியார் நம்ம கொள்கை தலைவன் அந்த கொள்கை தலைவர் பெரியாரை பத்தி பகுத்தறிவு பகலவன் என் பெரியாரை பத்தி அண்ணன் பேசினாருங்க. மக்கள் திகைச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈரோடு மாவட்டத்துல நிறைய வந்து விவசாயிகள் இருக்காங்க. அவங்களோட கோரிக்கைகளை நீங்க சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் திமுக என்னும் தீய சக்தின்னு அவங்க சொல்றப்ப நான் யோசிச்சேன். இப்ப நான் சொல்றேன், திமுக தீய சக்தி, டிவிகே தூய சக்தி அப்படின்னு இருப்பாரு. மக்கள் அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. அண்ணன் தெளிவாயிட்டாரு. நீங்க மீண்டும் மீண்டும் யார தொடுறீங்கன்னு தெரியுதா? தொட்டு பாத்தீங்கல்ல, சுட்டு பார்த்துட்டோம்ல வார்த்தைகள்ல. இது வேண்டான்னு நினைச்சாரு. எங்களுக்கும் பேச தெரியும், இதை விட நல்லா பேச தெரியும். வேணாம், ஏன்னா என் கொள்கை தலைவரை நம்பி என் குழந்தைகளும் என் தம்பிகளும் எங்க அண்ணன்களும் அவரை ஃபாலோ பண்ணி கோடான கோடி ஜனங்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாச்சு. 12 மணிக்கு ஆரம்பிச்ச ஸ்பீச் எங்க அண்ணன் 45 நிமிஷம் அப்படியே பெறல விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். அதுக்கேத்த மாதிரி ஈரோடு மண்டலத்துல எங்க ஐயா செங்கோட்டையன் ஐயா ஒரு செங்கோலை தூக்கி கொடுத்து ஆள போறான் தமிழ இந்த தமிழகத்தை அப்படின்ற மாதிரி கோலை கொடுத்து வந்து அவரை ஊக்குவிச்சதா இருக்கட்டும். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு ஈரோடு விஜயமங்கலமே விஜயம் செய்த எங்கள் விஜய் அண்ணா தரமான பல உண்மைகளையும் தெளிவுகளையும் மக்களுக்கு எடுத்து சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தங்க தலைவன் தளபதி எங்கள் அண்ணன் வந்து எங்க அண்ணன் வந்து நின்னா நெருப்பா, எங்க அண்ணன் வந்து நின்னா பொறுப்பா அப்படின்ற மாதிரி அவரை நம்பி ஒரு ஜனநாயகமே உருவான மாதிரி இன்னைக்கு ஜனநாயகன் வரப்போது. ஜனநாயகத்தின் அண்ணன் விஜய் அண்ணன் வருகன்னு கட் அவுட்டுகளும் பேனர்களும் அப்படியே பிரம்மாண்டப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து செங்கோட்டையன் ஐயா வந்து வரவேற்றாரு. மக்கள் எல்லாருமே 57 கட்டமா வந்து சுத்தி நின்று அண்ணனை வரவேற்று ஒரு பையன் வந்து இதுல டவர்ல ஏறிட்டாரு, முத்தம் கொடுத்தாரு. நீ இறங்குனாதான் நான் பேசுவேன், கீழே இறங்கு, நீ கீழே இறங்குனாதான் நான் முத்தம் தருவேன்னு மொத்தமா ஒரு முத்தத்தை கொடுத்தாரு. பாருங்க அந்த கண்கொள்ளா காட்சி. இதெல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி இருக்கும் இந்த பேச்சு அப்படின்ற அளவுக்கு அண்ணன் வந்து அந்த தம்பிய வந்து கீழே இறக்கி ஒரு பிளைன் கொடுத்தாரே. பாருங்க அண்ணா புடிச்சுக்கோண்ணா, ஆமா நானும் சேர்த்து கொடுத்துட்டேன். அப்படி அண்ணன் வந்து முத்தத்தை கொடுத்து அந்த தம்பிய கீழே இறக்கி அப்படி வந்து ஒரு களம் கன்று வென்று அண்ணன் வந்து
ஒவ்வொரு விஷயத்தையா எடுத்து சொன்னாரு. காஞ்சிபுரத்துல நம்ம திட்டம் சொன்னதெல்லாம் தப்பு தப்பா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. மக்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வரல. அவங்களோட காசுல உள்ள அவங்க பொருளை கொடுக்கறதுக்கு நீங்க ஏன் கேவலப்படுத்துற மாதிரி இலவசம்னு சொல்றீங்க? அது அவங்க காசு, அவங்க உரிமை. அதை கொடுக்கறதுக்கு நீங்க ஃப்ரீன்னு எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு அதை தட்டி கேட்டாரு. மக்களுக்கு ஒண்ணுனா நான் வருவேன், உங்களுக்காக தான் இந்த விஜய், உங்களுக்காக ஒண்ணுனா நான் வருவேன்னு அண்ணன் ஒரு சட்ட திட்டமா ஒரு திட்டத்தை போட்டு எச்சரிச்சாரு பாருங்க. ஆமா, நாங்க பேசினா சினிமா டயலாக்கா பேசுறோம்னு சொன்னீங்களே, இப்ப நீங்க ஒரு டயலாக் சொன்னீங்களே, அது என்ன ஆச்சியா? அப்ப அது என்ன சித்தாந்த அடிப்படையில சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்ததா அப்படின்னு சொல்லி கேட்டாரு பாருங்க. மக்கள்கிட்ட கேட்டாரு, நம்ம கொள்கை எதிரி பாஜக, நம்ம அரசியல் எதிரி திமுக. ஏன் மக்களுக்கு புரிஞ்சா போதும், அவங்களுக்கு தெளிவா இருந்தாங்கன்னா, அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா அது போதும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொன்னாரு பாருங்க. அப்படியே அரங்கமே, அதாவது அரங்கம் இல்ல, நாடே அதிர்வலைகள், நாடே உற்சாக அலைகள் அப்படின்னு அந்த குழந்தைங்க, அந்த 2K கிட்ஸுங்க, அடா உண்மையாலுமே அவ்வளவு 2K கிட்ஸ் தான். குழந்தைகள் வரக்கூடாது, குழந்தைய தூக்கிட்டு வரக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாதுன்னு சட்டத்திட்டமா போட்டு எல்லாத்தையுமே அனுப்பிட்டாங்க. வெள்ளத்துல மிதந்து 82வது நாள் அதாவது நம்ம ஈரோடு கொங்கு நாடு 24 தொகுதியை கொண்ட நம்ம கொங்கு நாட்டுல சிறப்பான ஒரு பேச்ச, மங்களகரமான பேச்ச, நம்ம ஆட்சிக்கு வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றத தெள்ள தெளிவா நம்ம தமிழகத்தின் தலைவர் தளபதி 2026ல இருந்து இனி நிரந்தர சிஎம்மா இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் பேசினத மக்கள் ரசிச்சு ரசிச்சு ருசிச்சு ருசிச்சு தாங்க கேட்டாங்க. அப்படி அண்ணன் எல்லாத்தையும் தீர்க்கமா கேட்டாரு. எல்லா திட்டத்தையும் தட்டி கேட்டாரு, சுட்டி கேட்டாரு. சில விஷயங்களை அப்படின்னு சொல்லணும். அப்படி அண்ணன் பொறுப்பா எல்லாத்தையும் கேட்டு மக்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செய்தி கொடுப்பதை விட எனக்கு வேற எந்த வேலையும் இல்லைன்றத அழகா எடுத்து சொன்னாரு. மஞ்சள் வியாபாரிகள் படும் அவஸ்தைய, அவங்க கூட லஞ்சம் கொடுத்தா கூட அவங்களோட உரிமையை பெற முடியலன்றதையும் எடுத்து சொன்னாரு. அந்த சிறப்பான இந்த பேச்சுல அவர் அழகா சொல்லிட்டாரு. தாவேகா சுயசக்தி, திமுக தீய சக்தி அப்படின்னு அதுக்கு ஒரு ரைமிங் வச்சாரு பாருங்க. ஆமாங்க, தூய சக்தி எதனாலையும் அழிக்க முடியாது. கண்டிப்பா ஐயா சொன்ன மாதிரி நம்ம பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவரும் அறிஞர் அண்ணாவும் நமக்கு நம்ம எல்லாருக்குமே சொந்தம். நான் கொண்டாடக்கூடாது, நீ சொல்லக்கூடாதுன்னு யாருமே சொல்லக்கூடாது அப்படின்றதையும் அழகா தெளிவா எடுத்து அண்ணன் நமக்கான தலைவர்கள். அப்ப பெரியார் அப்ப நமக்கு முன்னாடி உள்ள அவங்க பெரியார் கொள்கைவாதி. அதை எடுத்து சொல்லி கொடுத்தவங்க யாரு? நம்ம ஐயா அண்ணாவும் நம்ம எம்ஜிஆர் ஐயாவும் நம்ம எல்லாருக்குமே சொந்தம். அதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அந்த உரிமையை போராடி மீட்டு கேட்டாரு. உண்மையாலுமே அண்ணன் கண்டிப்பா மக்கள் மன்னனே, அன்பான அண்ணனே, பெரியாரின் பேரனே, எளியோரின் காவலனே, அண்ணா மன்னா அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் ஐயா அந்த கோலை எடுத்து கொடுத்தாரு பாருங்க. கோலாகலமா போயிடுச்சுங்க. அவரும் அடுத்த எம்ஜிஆர், அடுத்த தலைவர், நல்லவர், வல்லவர், உங்களுக்காகவே வாழக்கூடிய உத்தமர், நல்லவருன்னு அவரு அந்த கோலை கொடுத்துட்டு அவரும் பேசினாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, சிறப்பா நடந்தது. இன்று கூட்டம் யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, எல்லாரும் பொறுப்பா அவங்கவுங்க வீட்டுக்கு பத்திரமா போகணும். எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் ரொம்ப முக்கியம்னு ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க. கண்ணுலாம் கலங்கிருச்சுங்க. அண்ணன் அப்படியே இருக்க மெருகேறி தட்டி 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 கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு கிழிந்து தட்டி தட்டி சிற்பங்கள் செய்த உருவமடா அவர் தலதளவென்று தழும்பி நிற்கும்
பருவமடா அப்படி மக்கள் மேல ரொம்ப காதல் வச்சுட்டாரு. அண்ணன் வாழ்க, தளபதி வாழ்க, தளபதியின் தொண்டர்கள் வாழ்க, என் தம்பிகள் வாழ்க, என் குழந்தைகள் வாழ்க, செங்கோட்டையன் ஐயா வாழ்க. நன்றி, வணக்கம்.